மற்ற புடிசர் வேணுன்றது. அதனால் போக்கில் எதோ யோசிச்சுட்ருப்போம். இங்கே வந்து ரியாலிட்டி நம்மளை கழட்டி அடிக்கும் போது தான் தெரியும். ஸோ ஓகே, நம்ம இங்கே எதையும் திங்க் பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு யோசிச்சு நிறையா கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் ஒரு டிஜிட்டல்ன்ற ஒரு ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக மாறுது. அப்போ நம்ம கதையை நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதான் பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவர் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு சின்ன வயசில் படங்கள் பார்த்தது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது மாதிரி தான் நம்ம பார்க்குறது. அந்த மாதிரி தான் அந்த இது சினிமா மேலே ஒரு இது ஒரு இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு வருது. அது போய் அது என்னன்றது கதை. பட் நான் படம் எடுக்கும்போது தான் இட் பிகம்ஸ் வெரி பர்சனல். அது வரைக்கும் வெளில ஒரு இதாக தான் பார்க்குறோம், ஒருத்தருங்க அவங்க கதை சொல்கிறாங்க. பட் நம்ம கதை எழுதி பண்ணும்போது தான் இட் பிகேம் வெரி பர்சனல். இப்போ நம்ம சொல்லும் போது என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோன்ற அந்த இது வந்து. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது அது வெளியில் ஒரு இது மாதிரி தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட். பட் பர்சனலாக படம் பண்ண ஆரம்பிக்கும் அது பிகேம் வெரி பர்சனல் ஜேர்னியாக இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய இடையூறுகள் வந்திருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது இவ்வளோ புரட்டி போகணும், இவ்வளோ அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு. மூன்று பேருக்கும்னு இல்லை, பொதுவாக சினிமா துறைக்கு வருகிற யாருக்குமே, அதுவும் இயக்குனர்களுக்கு தான் எழுதி படைத்த எழுத்தை இயக்குபவர்களுக்கு இன்னும் கூட சவால்கள் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் சந்தித்த பிரத்யேக சவால், ஏன்னா உங்களுடைய படங்கள் மெயின் ஸ்ட்ரீம் லைன் படங்களை கடந்து உங்களுக்கு ஒரு பாணி இருக்குது, இதைத்தான் சொல்லுவோங்கிற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் 3 பேரும் படம் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது அதுக்குன்னு சில சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா? உங்கள் 3 பேருக்குமே அது இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான சவாலாக இருக்கும். அது தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அதை கடந்து உங்களுக்கே நீங்கள் சில கேள்விகள் எழுப்பியிருப்பீங்களே, இதை நாம் சொல்லலாமா, இது நமக்கு நாளைக்கு பிரச்சனை வருமாங்கிற மாதிரியான உங்களுக்குள்ளேயே சில கேள்விகள் சவால்கள் வந்திருக்கும். அப்படி உங்களுடைய படைப்பில் உங்களுக்கு வந்த பிரத்யேகமான சவால்கள் என்ன? எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அதுவே ஒரு 5 years அது ஆயிடுச்சு எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது. அதுக்கான சவால் என்னன்னா, ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு இருந்த ப்ராப்ளம் எனக்கு இதாக இருந்ததுன்னா, லவ் ஸ்டோரி இல்லை, கன்வென்ஷனலான சில விஷயங்கள் அதில் இல்லை. ஸோ அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி அது சொல்கிறதுல தான் எனக்கு ஒரு பெரிய சவால், அது புரிய வைக்கிறதுல தான் எனக்கு ஒரு இது ரொம்ப அப்ட்ராக்டாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு அது புரிய வச்சு அது கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறதுல தான் நிறைய பேர் அது ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, இது பதிலாக எப்படி வச்சிடலாமே, அந்த நிறைய சஜஷன்ஸ்லாம் வரும். அந்த சஜஷன்ஸ்லாம் இது பண்ணி நம்ம அது பண்ணோன்ற அந்த ஒரு சவால் தான். அண்ட் அதில் பொலிட்டிக்கலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ராக்கி வந்து என்னென்னா, ஒரு ஸ்ரீலங்கன் சிவில் வாரில் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபேமிலியோட செகண்ட் ஜென்ரேஷன் இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அண்ட் தே வாண்ட் கோ பேக் ஹோம்ன்ற கோயிங் பேக் ஹோம் இஸ் த ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து எப்படி இங்கே அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ அப்போ நான் பண்ணும் போதும் வந்து நிறைய இதெல்லாம் இருந்தது. அப்போது அது தைரியமாக சொல்ல முடியுமா, இது வந்து ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணி அதை சொல்லுவாங்க, அலோவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டாங்க. அந்த பாயிண்ட் இது கன்வின்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதோட கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்குமே இது மாதிரியான படங்கள் பண்ணணும், எழுதணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. எல்லோருக்குள்ளும் வந்து ஒரு இடத்துல ஒரு தடை வரும். அந்த தடையை நீங்க எப்படி தாண்டினீங்க அப்படிங்கிறத, எந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு தடை வந்தது அல்லது ஒரு தயக்கம் வந்தது? தயக்கம் பெருசா வரல. என்னன்னா, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், பண்ண இப்படிதான் பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, அந்த கன்விக்ஷன் எனக்கு இருந்தது. அது எனக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருந்ததே இல்லை. இது சொல்லமா அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்ததே தவிர, அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது பிரேக் பண்ணியாச்சு. ஐ மீன் முடிவு பண்ணிட்டோம் இதை பற்றி பேசலாம். அந்த கன்விக்ஷன் தான் அது வரைக்கும் தான் எனக்கு அந்த ப்ராப்ளமாக இருந்தது தவிர, அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் எதுவும் பெருசாக நான் இது பண்ணல. நான் பொதுவாகவே கூழாங்கல் கதையை யார்ட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் அது ஸ்கிரிப்டாக கொடுத்தா படிக்க கொடுத்துட்டே இருப்பேன். அதை படிச்சுட்டுமே அதில் வந்து எப்பவும் இருக்கிறது இல்லை, அது யூஸ்ஃபுல்லாக இல்லை, இது இந்த என்னென்ன மாதிரியான நிறையா நண்பர்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம், திடீர்னு பஸ்லேருந்து ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போகிறது வந்து இங்கே யாருமே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இல்லை இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, த்ரோட்டாக ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணால் அவங்களே ஃபாலோ பண்ணி போகணும்.
ஏன்னா திடீர்னு இன்னொரு கேரக்டரை ஃபாலோ பண்ண எனக்கு இது பிடிச்சிருந்தது. நான் அதை அப்படி பண்ணணுன்ற ஒரு மூடு, எனக்கு இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட உரையாடிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து ஓகே இவன் சொல்கிறது தான் நம்ம வந்து கொஞ்சம் என்னதான் அதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு வந்த பிறகுமே அந்த ஒரு டைலம் இருந்துச்சு எல்லா பேர்த்துக்கும், இது எப்படின்னு. எங்கேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்ச பிறகு தான் அது ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழலே இருந்துச்சு. எனக்கு ஆசைலாம் கிடையாது, எடுத்தோன்னே படத்தை இங்கே காட்டணும் தான் ஆசை. அங்கேருந்து ஒரு அங்கீகாரத்தோடு வந்தால் தான் இங்கே சில பேர் பார்க்குறாங்க. அதுதான் நடந்துச்சு. இல்லை, இந்த முதல் படம் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த பிளானெல்லாம் இல்லை எனக்கு. நான் உதவி இயக்குனராக, அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் அப்படி நான் ஃபார்மலாக இருந்தேன். ஒரு முதல் படம் கிடைக்கிறது நம்மளுடைய பிளான்லேயே இருக்காது. நம்ம ஒரு 4-5 கதை பண்ணி வைப்போம். எந்த கதை வந்து நமக்கு அக்செப்ட் ஆகுதோ அந்த கதை தான் நம்மளே அதுக்கப்புறம் லீட் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதினு வச்சு தான் நான் கமிட் ஆகியிருந்தேன் 2012-13. அது வந்து 400 ஓடிதான் மாதிரி இருக்கும் படத்தோட. அதுக்கப்புறம் 400 ஓடிதான் வரும்போது சொன்னார் ஒரு சேதனை, இந்த பேட்டர்ன் தான் நம்ம ட்ரை பண்ணோம் பாரு, அதுக்கப்புறம் அது பண்ணோம்னாரு. உண்மையிலே அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் அப்புறம் தான் நான் ராட்சசி எழுதுனேன். பட் காமனாக ராட்சசிங்கிறது உண்மையை சொன்னால் எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளே இல்லை. ஏன்னா எழுதும் பொழுது நான் பேசிக்காக நான் ரிப்போர்ட்டர் நான். ஸோ அதனால் சோஷியல் இதுவும் நான் பொலிட்டிக்கலாகவும் நான் நிறைய வாசிக்கிறது பழக்கம் நமக்கு இருக்கிறதுனால நான் எழுதும் பொழுது அது வேற ஒரு மோடில் வந்துச்சு. அதே டைமில் நான் அதை ஆர்டிஸ்டிக்லாம் நான் ட்ரை பண்ணல, கமர்ஷியலாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு ஹீரோ பேட்டர்னாக தான் ஹீரோயினை நான் டிசைன் பண்ணியிருந்தேன். அதில் சோஷியல் இஷ்யூஸை நான் கண்டினியூவாக எழுதியிருந்தேன். ஏன்னா அது ராட்சசி என்னுடைய அந்த முதல் படம். அது ஸ்கூலில் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து தனியாக எழுதி அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன். அது நான் ஃபஸ்ட்டு சொன்னதே நான் ஜோமேட்ட மட்டும் தான் சொன்னேன். அது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளே வரலை. இவ்வளோ நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணதெல்லாம் சின்ன பெரிய டேரக்டர்ஸே இல்லை அவங்க எல்லாருமே. அதனால் எங்கள் முகவரி சொல்கிறது கூட எனக்கு இல்லை. பட் ஆனால் கரெக்டாக நான் கதையை நான் டிசைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் நரேட் பண்ணி ஒரு 2 monthsலாம் வந்து படம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஆனால் அதில் எழுதுறதுல நான் என்னுடைய ஸ்டைலே அதானே படம் பண்ண பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. நம்ம அப்போ சோஷியலாக தான் நம்மளுடைய எழுத்து வந்து சோஷியலாக தான் இருக்குன்னு முதல் படத்துக்கு அப்புறம் தான் அது நம்ம டிசைன் பண்ணுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டிசைன் தெரியல. அதுக்கப்புறம் நான் கழுவித்தி மூர்க்கன் வந்தேன். கழுவித்தி மூர்க்கன் வந்து அது முழுக்க எனக்கு வந்து ராட்சசியில் வந்து பெரிய முகங்கள்லாம் இருக்காது. அது ஒரு ஐடியாலஜியாக ஃபுல்லாகவே ஒரு ஐடியாவாக அப்படியே ஐடியாலஜியாக வேற ஒரு மூடு இருக்குல்லையா, அதுதான் நம்மங்கிறத அந்த கழுவித்தி மூர்க்கெலாம் நான் நினச்சது. அது வந்து என்னென்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்த்த ஊர்லேருந்து நான் பார்த்த மண்ணிலேருந்து இருந்த ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராட்சசிங்கிறது வந்து ஒரு லேடி அவங்க நல்லா போல்டாக பண்ண முடியுங்கிறது அது ஈஸியாக நமக்கு செட் ஆகும்னு சொல்லி ஜோமேம் செட் பண்ணிட்டாங்க. அதனால் அது ஃபாஸ்ட்டாக அவங்களுக்குள்ளேயே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து எனக்கு செகண்ட் படத்துக்கு தான் ஸ்டடி ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா இது வந்து காஸ்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன். எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய இங்கே ஆதிக்க ஜாதி ப்ளஸ் இங்கே பட்டியலினம் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஊருக்குள்ள பயங்கரமாக அனுபவிச்சிருக்கேன் நான். அந்த இடத்துல போய் நான் நின்று ஏன்டா அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த கேள்வி எப்படியாவது கேட்டே ஆகணுங்கிறதா என்னுடைய ஆக்சுவலாக நான் உண்மையை சொன்னால் இதை நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்ச கதை. அதை தான் நான் எழுதியும் வச்சுருந்தேன். பட் அங்கே போகும்பொழுது இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாருக்கும் வரும். என்னென்னா இங்கே ஹீரோஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு ஒரே ஒரு தின் லைனில் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஒரு சாங் ஃபைட்டுன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு எமோஷன்ஸ் வேணும். அவங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ணுற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தின் லைனில் அதை வச்சுட்டு பேச முடியுமே தவிர கம்ப்ளீட் கதையை பேசுறதுல முடியாது. இன்னொன்று இந்த கதை நான் திரும்ப வரும்போது கூட யார்கிட்ட கொண்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, பெரிய தயக்கம் இருக்குது. காசு சார்ந்த ஒரு அடையாளத்தை வந்து சுமந்துக்கிறதுல வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. ரஞ்சித்தனை வந்த பிறகு அதை எல்லாருமே நாங்கள் தைரியமாக எடுத்து சமைப்போங்கிற அந்த இது மாறி இருக்கு. அப்போ நான் அதை கொண்டுட்டு வந்தோடனே அதை அப்புறம் அக்செப்ட் பண்ண வச்சேன். ப்ரொடியூசர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார். ஒரு அம்பேத்குமார்னு ஒரு எம்எல்ஏ கூட இருக்கார், அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதனால் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. நான் டேரெக்டாகவே எனக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுச்சோ எல்லாத்தையுமே நான் சொன்னேன். உங்களோட ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது ஒரு இதுவரைக்கும் வந்த சோஷியல் படம்னு சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு ஹீரோவை புகழ்கிற மாதிரி, ஒரு ஹீரோ நடுவில் இருப்பார், அவருக்கு டூயட் சாங் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாம் இருக்கும். போகிற போக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்வைத்து சொல்லணுமே, சோஷியல் மெசேஜ், இது ஒரு செய்தி சொல்கிறது, மெசேஜ் சொல்கிறது அப்படிங்கிற இடத்த தாண்டி ஒரு முழு படமுமே 2.5 மணி நேர படம் முழுக்கவுமே நீங்கள் சொல்ல நினைச்சதை சொன்னதுனால தான் உங்களுடைய படம் மற்ற படங்கள்ல இருந்து மாறி இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். அதுதான் கூட உங்களுக்கு சவாலாகவும் இருந்திருக்குது. இப்போ வந்து சோஷியல் ட்ராமா அப்படின்னு பெஸ்ட் சோஷியல் ட்ராமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா விக்கிபீடியா நம்மளுக்கு என்ன தருதுன்னா டாக்ஸி டிரைவர், ரிக்விம் ஃபார் அ ட்ரீம்,
இது மாதிரியான படங்கள் எல்லாமே ஒன் ஃப்ளூ ஓவர் தி குக்கூஸ் நெஸ்ட் இது மாதிரியான படங்கள் தருது. அப்போ வந்து எனக்கு ஒரு பர்சனலாக கேள்வி இருந்தது என்னன்னா, இது எப்படி சோஷியல் ட்ராமாவாக ஆகும்? இந்த படங்கள் எல்லாமே வந்து சொசைட்டியோட மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கிற படங்கள் இல்லை. ஆனால் அது எப்படி ஆகுதுன்னு அவங்க ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒருவர் அல்லது ஒரு குழு ஒரு சமூகத்தினுடைய ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு விளைந்தது அப்படின்னா அதுதான் சோஷியல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வைத்தால் கூட இவர்கள் சொல்கிற அந்த படம் வந்து அதுக்கு கீழே வருமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு 5-6-10 வருடங்களாகத்தான் சோஷியல் ட்ராமான்னு எதை சொல்கிறாங்களோ அது அப்படியே வந்து பொருந்துற மாதிரியான படங்கள் நம்மளுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் சொன்னதுலேயே இன்னொரு விஷயத்துலேருந்து தான் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், முக்கியமாக அருண் மாதேஸ்வரன் அவர்களிடம். இப்போ வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள நம்ம வந்து கண்ணை மூடிட்டு பொது பார்வையில் ஒரு பார்வை பார்க்குறோம், சில குறிப்பிட்ட மதங்களை பார்க்குறோம். அதே மாதிரி இன்று ஒரு சின்ன ஒரு ஆபத்து அல்லது நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரியான இன்றைக்கு வந்து சில படங்கள் வன்முறையை தீர்வாக சொல்லுதா? அது ஒரு பக்கம் பார்த்தா நாங்கள் எங்கள் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் சொன்னா கூட, ஒருத்தங்க எங்களை அடிக்கும் பொழுது நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் இப்படி நாம சொன்னா கூட இது ஒரு விதமான பிராண்டடுக்குள்ள கொண்டு வருதா அப்படிங்கிறது தான். வயலன்ஸ் நான் அப்படி பார்க்கல, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ் அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ சாணி காகிதம்ல வந்து ஒரு விக்டம் அவன் வந்து இதுக்கு தான் போறா, கோர்ட்டுக்கு தான் போறா. அங்கே போனால் அவளுக்கு அந்த நியாயம் கிடைக்கல, அவளை இன்னும் இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு நம்ம படிக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ், சொசைட்டி நடக்கிற இதெல்லாம் அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு கோபம் வரும்ல, அந்த கோபத்தை அந்த கேரக்டர் மேலே கொண்டு வர பார்க்குறோம். அந்த கேரக்டர் கிட்ட கொண்டு வரும்போது அது வயலன்ஸில் தான் இது ஆகுது. இட்ஸ் நாட் லைக் வயலன்ஸ்க்காக எழுதின ஒரு கதை இல்லை, அந்த நடந்த ஒரு இதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான் வயலன்ஸ். இட்ஸ் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் வயலன்ஸ் இட்ஸ் நாட் த டேக் அவே, அதுதான் டேக் அவே இல்லை படத்தில் வந்து அதுதான் டேக் அவே இல்லை, இட்ஸ் த ஃபைட்டிங் ஸ்பிரிட். அதுதான் வந்து நான் ஒரு டேக் அவேயாக பார்க்குறேன் என்னோட ஃபிலிம்ஸில். அது வயலன்ஸுன்றது வந்து இட்ஸ் அ டூல், ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக பார்க்குறேன். மற்றபடி இட்ஸ் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்கான ஒரு இது மாதிரி தான். அப்படிதான் நான் அது வே ஐ இன்டர்பிரேட் வயலன்ஸ். இப்போ ஃபைட்டிங் ஸ்பிரிட் அண்ட் வயலண்ட், நீங்கள் வந்து ஒரு வயலண்ட்டை ஃபைட்டிங் ஸ்பிரிட்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ராட்சசி படத்தில் அதுங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது வேறையாக இருக்குது, அது வந்து வயலண்ட்டாக இல்லை. ஸோ உங்களுடைய நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியாது, அதுக்கு இல்லை நாம் ஒரு படைப்பாளர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லணும்னு இல்லை, இருக்கிறத காட்டுறது தான் ஒரு படைப்பாளருடைய வேலை. இருந்தது சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னா அதை தவற விடவும் கூடாதுங்கிறதும் நம்மளுடைய ஒர்க்கு. உங்களுடைய பார்வையில் ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தையாகப்படுது. ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்குது? அதாவது ஒரு விஷயத்தை எதில் வென்றெடுக்கிறோமோ அதுக்கு எது தேவையோ அதுதான் ஃபைட்டிங் ஸ்பிரிட். அது வந்து ஆக்ஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே எத்தனையோ பேர் அமைதியாக இருந்து போராடி இருக்காங்க. இந்தியாவோட ஃப்ரீடம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்து வாங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, அமைதி போராட்டங்கள் மூலியமாக வாங்கப்பட்டது. அது பெரிய ஃபைட்டிங் ஸ்பிரிட் தானே. அதனால் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடைய மோட் வந்து மாறும். எது நம்ம தேவையோ அதை ஜெயிக்கிறதுக்கு எதை நமக்கு கையில் எடுக்கிறோமோ அந்த ஆயுதம் தான் ஃபைட்டிங் ஸ்பிரிட். எனக்கு அதே தான், அந்த அங்கே இருக்க அட்மாஸ்பியர் அவங்கள என்னவா ரோல் எடுக்க வைக்கிதோ, அவங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க பண்ணுறது வயலன்ஸ்னால் வயலன்ஸ் தான். அது மூலிமா ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா நல்லது தான். இப்போ எனக்கு இப்போ என்னோடய படங்களில் இருக்கிற வயலன்ஸ் வந்து கையாளர் தன்மையில் வெளியே வர வயலன்ஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அவனோட இயலாமையை எப்படி ஏதோ ஒரு வழியாக வந்து அவன் முன்னிறுத்தி நான் பெரிய ஆளும் காட்டிக்கிறதுக்கான வயலன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நான் கையாளர் தன்மை நான் என்னோடய படத்தில் இது பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி சோஷியல் ட்ராமான்னு சொல்லும்போது நேரடியாக ஃபேமிலி கொண்டு வர முடியாது. ஆனால் கூழாங்கற்கல்ல எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்னென்னா, படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து போக 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 அது ஏதோ ஒரு கணவன் மனைவிக்கான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம கதையை கொண்டு போகிறோம். அந்த மனைவி என்ன ஆனா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. ஆனால் முடிக்கும் போது தான் அந்த ஒட்டுமொத்த கதையினுடைய பார்வை வேறையாக மாறினது. ஸோ ஒரு சோஷியல் ட்ராமா அப்படிங்கிறது எப்படியா வேணாலும் இருக்கலாம், அவங்க சொல்கிற ஒரு டெஃபினிஷன் கீழே கூட இருக்கலாம், ஒருத்தர் ஒரு குரூப் ஆஃப் கலெக்ஷன் பீப்புளோ மாற்றுறது ஒரு சொசைட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ஆனால் கூழாங்கற்கல்ல எனக்கு பிடித்த அந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுலேருந்து தான் எனக்கு இப்போ கேட்கணும் அப்படின்னு தோணுது. சோஷியல் ட்ராமா அப்படிங்கிறது உங்களுடைய டெஃபினிஷன் என்னவா இருக்குது? அல்லது நான் எழுதுறது இது நான் இயக்கிற படங்கள் சோஷியல் ட்ராமா தான் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனில் நீங்கள் எழுதினீங்களா? அப்படி இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஜானர் கொடுத்துருந்தீங்களா? நீங்கள் எழுதும் போதோ அல்லது இயக்கும் பொழுதோ உங்களுக்கு உங்களுடைய படம் என்ன ஜானரில் இருந்தது அல்லது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்ஷன் இதில் தான். இப்போ அது பிரதர் ரஞ்சித் நானும் ஒரு நாள் மீட் பண்ணி பேசணும். அப்போ வந்து என்னன்னா ஸ்பைக் லீயோட 12 Years a Slaveக்கும் ஜாங்கோ அன்செயின்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டும் ஸ்லேவரி பற்றி தான் பேசுகிறாங்க, ரெண்டும் பிளாக் ஸ்லேவரி பற்றியான ஒரு படம் தான். பட் டாரண்டினோட இது வேற. அவர் யூஸ் பண்ண டூல் வந்து வயலன்ஸ். அது நம்பி பண்ணாரா இல்லை அது ஆத்மாத்மா பண்ணாரான்றது நம்மளுக்கு அது செகண்ட் கொஸ்டின். பட் என்னன்னா அவரோட அப்ரோச் வந்து வாஸ் வயலன்ஸ். பட் இது 12 Years a Slave வாஸ் லைக் அந்த வாழ்வியலை சொன்ன மாதிரியான ஒரு கதை, அந்த பெயினை சொன்ன. பட் ரெண்டும் ஒரே இதுதான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த எனக்கு வந்து இது ஒரு 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 ஆக்ஷன் செட்டப்ல எனக்கு இது சொன்னா இதாகும்ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அதை எழுதினேன். ஸோ அது எழுதும் போதே எனக்கு அது ஒரு ஜான்ராவாக அது அப்படி தான் ஃபிக்ஸ் ஆச்சு. எனக்கு ஜென்ரலாக விக்டிம்ஸ் வந்து ரொம்ப விக்டிம் அவங்கள வந்து ரொம்ப இது போய் மற்றவங்களோட உதவி கேட்டு அவங்க ஒரு இது பண்ணுறதோட அவங்களே அந்த பெயின் அவங்களே வந்து அந்த தி ஃபைட் பேக்ன்ற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து நான் பேசணும்னு நினைக்கிற அரசியல் அந்த சோஷியல் கமெண்ட்ரி பண்ணுறது. அதில் வந்து ஒரு கேரக்டரோட அந்த விக்டமோட ரைஸ் மாதிரி வந்து அதோட சேர்த்து தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதை வந்து ஒரு ஆக்ஷன் இதில் நான் செட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கூழாங்கல்ல தான் ஆல்ரெடி அது சொன்ன மாதிரி அவனோட கையாளத்தன்மையில் அவன் வெளிப்படுத்துவான். அதுதான் அவனை வந்து முன்னிறுத்தி காட்டுவான். இப்போ கொட்டுக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட. அவள் பார்க்குற பார்வை பயங்கர வைலண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் இவங்க வேறு மாதிரி வந்து தன்னை ரியாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு டொமஸ்டிக் வைலன்ஸுன்றது இங்கே நிறையா விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மக்கள் ரியாக்ட் பண்ணுறது, இதுலேருந்து யாரோ விடுபட்டு ஏதோ சின்னதாக தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறத வந்து இந்த மொத்த சொசைட்டி அந்த இதை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களுக்கே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு 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 அவளை வந்து ஒரு கார்னர் பண்ணும்போது அவளோட மிகப்பெரிய ஒரு லுக்கு அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. அது கொட்டுக்காளி படத்தில் அது இருக்கும். அவள் பார்க்குற பார்வைக்கு அவனால் ஆன்சரே பண்ண முடியாமல் அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்னோட ஃபேமிலியில் என்னோட சுற்றி இருக்க ஆட்களை பார்க்கும்போது இது நிகழுது, அதை எடுத்து நான் பண்ணும்போது அது குளோபலாக கனெக்ட் ஆகுது. அப்போ எனக்கு நான் ரியலாக ஒரு விஷயத்தை பார்த்து நான் அதை ஒர்க் பண்ணுறேன், அதை ரிசர்ச் பண்ணி போகும்போது அது பார்த்தா எங்கெங்கேயோ அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் போது நான் அந்த விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை நேர்மையாக நான் செலுத்தி செஞ்சுருந்தா வேலை செய்கிறேன். அது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே கனெக்ட் ஆகுது. எனக்கு அந்த கொட்டுக்காலில் வந்து மிகப்பெரிய சைலண்ட் வந்து பெரிய வைலன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இல்லைன்னா ஒரு டெஃபினிஷன் சொன்னீங்க. இப்போ சோஷியல் ட்ராமாங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னீங்க. ஆக்சுவலாக சோஷியல் ட்ராமாவுக்கு வந்து பொது என்ன இது சொல்லுவாங்கன்னா, சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஜென்ரலான பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது. அது எதுனா வேணா இருக்கலாம். அது வந்து பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒன் ஃபிலிம் அந்த குக்கூஸ் நெஸ்ட்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க. அந்த படம் அது வந்து வேற ஒரு எமோஷன் பற்றின ஒரு படமாக இருக்கும். இது மாதிரி சோஷியல் சார்ந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையை நம்ம பிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ட்ராமடைஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ணும்போது அது வந்துடும். இப்போ வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஜானர் என்ன வேணா இருக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட டைரெக்டாகவே நான் ட்ராமாவை தான் ட்ரீட் பண்ணுவேன். ஒரு ஆக்ஷனாக ட்ரீட் பண்ணுறேன், த்ரில்லர் மூடில் இருக்கும் தோழரோட. அந்த மாதிரி ஜானர் வந்து மாறலாம். பட் ஆனால் இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உங்களுக்கு இதில் ஹிந்தியில் இருக்கக்கூடிய ராஜ்குமார் ஹிரானி மூவிஸ் வந்து எல்லாமே சோஷியல் ட்ராமாஸ் தான். அது பேசுகிறது வந்து ஒன்று எஜுகேஷன் பற்றி பேசும், இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டலில் ரிஃபார்மிங் பற்றி பேசும். ஆனால் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்லேருந்து பெருசாக மாறாமல் அந்த டெம்ப்ளேட்குள்ளே இந்த நம்ம கன்சியூமருக்கு எப்படி கொண்டு போய் அதை வைக்கலான்னு அந்த டெம்ப்ளேட் கரெக்டாக உட்கார வச்சாரு. இப்போ அண்ணனோட படங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே தமிழில் வந்து எடுக்கக்கூடிய எல்லா படமே அவரோட வந்து இப்போ உங்களுக்கு இப்போ என்ன கபாலி ஒன்று பேசுது, அதே நட்சத்திரம் நகர்கிறது வேற ஒன்று பேசுது.
ரெண்டுமே சோஷியல் ட்ராமா தானே. அது எடுத்துருக்க விஷயம் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த எல்ஜிபிடியோடைய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசணும்னு நினைக்கிறதோ அதே சொசைட்டியில் இருக்க ஒரு புள்ளியிலேருந்து எடுத்து பேசணும், அவ்வளோதான். ஸோ ஜானர் மாறலாம், பட் சொசைட்டியில் உள்ள எந்த விஷயத்தை எடுத்து ட்ராமடைஸ் பண்ணுறங்கிறது தான் அதில் இருக்குது. அதனால் அது வன்முறையாக இருக்குதா, காமெடியாகவும் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். 3 பேர் சொன்னது ரொம்ப தொகுத்து பார்க்கும் பொழுது ட்ராமா எதுவாக வேணாலும் இருக்கலாம், சொல்யூஷன் நீங்கள், ஆனால் உங்களுடைய எமோஷனை நீங்கள் காட்டுற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. இந்த வெரைட்டி இங்கே தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தனை வந்து எதுக்கு போய் ஒருத்தன்ட்ட போய் நாம் உதவி கேட்குற இடத்துல இருக்கணும், நாம் அவனை எதிர்த்து கேட்போம். எதிர்த்து கேட்கும்போது சில சமயம் நம்ம கை ஓங்கவும் செய்யும், தப்பு இல்லையே அப்படிங்கிறது உங்களுடைய இதுவாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க மௌனம், சைலண்ட் வந்து நிறைய பேரை நிலைகுலைய வைக்கும். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த படத்துலேயும் அந்த சைலன்ஸ் இருக்கும். அப்போது ஒரு சைலண்ட் மௌனம் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான எதிர்ப்பு தான், அது கூட நம்மளை நிறைய பேரை நிலைக்குலைய வைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எமோஷனாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடையாது, ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் அது மாறும், ஒவ்வொருத்தருக்குமே அது மாறும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரச்சனையுடைய மையத்தை பொறுத்து அது மாறும் அப்படிங்கிறது உங்களுடைய எமோஷனல். ஆக்சுவலி இதைத்தான் நான் விரும்பினேன் உங்கள் 3 பேர்கிட்ட இருந்து இதை வரணும். உங்களுடைய எமோஷன் என்னவா இருக்குது ஒரு தீர்வை நோக்கி போகும்போது அல்லது ஒரு பிரச்சனைக்கு அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்டது. கொட்டுக்காலியில் இருக்க வைலன்ஸை சொன்னேன், பொதுவாகவே வைலன்ஸ் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. நான் வயலண்ட்டுக்குள்ளேயே போகலை. நான் சொல்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது அதற்கான தீர்வுன்னு கூட வேணாம், உங்களுடைய எமோஷன் என்னவா இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் அது என்னவா நான் சொல்லலாம், பட் அதுக்கு பின்னாடி ஒரு சைலண்ட்டும், எப்பவும் கேள்வி கேட்கறது ஒரு எமோஷன் இல்லையா, அப்புறம் வந்து எதிர்த்து கேட்கறது, அடிக்கிறது ஒரு எமோஷன், அது நம்ம கோபம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய எமோஷனுங்கிறது இந்த படத்தில் நான் சொல்கிறது ஒரு சைலண்ட்டாக இருக்குது. அந்த சைலண்ட்டே கூட நம்மளை வந்து பாதிக்க வைக்கும்னு சொல்கிறேன், அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ரைட், இப்போ நீங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இல்லையா, உங்களை பாதித்த அல்லது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற உங்களுக்கு பிடித்த சோஷியல் ட்ராமா படம் அப்படின்னா, அல்லது இயக்குனராக இருக்கலாம், படமாக இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு காட்சியாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இப்போ உடனே நினைவுக்கு வர்ற அதை ஷேர் பண்ணலாம். எனக்கு உடனே இது வருது பைசிக்கிள் தீவ்ஸ் வந்து ஒரு ஒரு தீசிஸ் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ லெவலில் ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஓவரால் பிக்சரோட இது என்னன்னா, அப்போ இருந்து அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ், அந்த இது அந்த அது பேசுகிற அரசியல் வேற, அது பேசுகிற அந்த அரசியல் இதுக்குள்ள ஒரு 2 இன்னசென்ட்டான ஒரு ரெண்டு பேரோட இது பார்க்குறோம். அவங்களோட ஜேர்னியில் வி கெட் டு see that அந்த அரசியலை நம்ம அனுபவிக்கிறோம், அவங்க என்ன இது பண்ணுறாங்க. எனக்கு அந்த மேக்ரோ லெவலில் சொல்கிற இந்த இது இருக்குல்ல, இந்த சோஷியல் ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈவன் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அதுவும் வந்து ரொம்ப மேக்ரோ லெவல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கும், பட் அதோட அரசியல் பெருசு, அது பேசுகிற விஷயங்கள் பெருசு. நம்ம ஊரில் வந்து அது உல்டாவாக நடக்கிற சில படங்களில் அது வந்து ஒரு ஜெனரிக்காக ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அதை காமிச்சிட்டு அதில் அந்த பிரச்சனை. பட் அங்கே வந்து ஒரு மேக்ரோ லெவலில் போகும்போது ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ட், வி கெட் க்ளோஸ் டு தெம். அவங்கள ரொம்ப க்ளோஸாக அவங்கள நம்ம பழகுற மாதிரி, அவங்க லைஃப்பை நம்ம எட்டி பார்க்க ஒரு வாயரிஸ்டிக்கான ஒரு இதுதான், அவங்க லைஃப்பை நம்ம எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அதுதான் பைசிக்கிள் தீவ்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல சோஷியல் ட்ராமா. அது ரொம்ப ப்ரீச்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரோட ஜேர்னியில் நீங்கள் வந்து அந்த இதை உங்களுக்கு அந்த அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு புரியுது, அவங்களோட இது ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு நம்மளுக்கு புரியுது, ஒரு சைக்கிளுக்காக அவங்க எவ்வளோ அலையிறாங்கன்றது அந்த ஜேர்னியில் we get to see the world. அந்த மாதிரி எனக்கு நீங்கள் கேட்டோடனே எனக்கும் சின்ன ஷோவில் ஞாபகம் வந்துச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து சின்ன ஷோவில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, சொன்ன மாதிரி மைக்ரோ லெவலில் போய் அந்த ஃபேமிலிக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க சின்ன ஒரு ட்ராமா, அது வந்து குளோபலாக எப்படி பேசப்பட்டுச்சுன்னா, அது மொத்த அந்த நாட்டவே வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுச்சு. ஒரு ஃபேமிலி அது அங்கே இருக்க ஒரு ஷூ வாங்கி கொடுக்க முடியாத அந்த குழந்தைகளுக்கு வந்து, அப்போ நான் வந்து கூழாங்கல்லாம் எனக்கு அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனதான். ஒரு சின்ன பசங்களுக்கு எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா, அது அங்கே சூழல் கொடுக்குற ஒரு மெச்சூரிட்டி தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளோ பண்ணான் அப்படின்னா, அவன் வளர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் இருக்க விதம் தான் அப்படின்னு தோணும். எனக்கு அதுதான் சின்ன ஃபேமிலின்னு தோணுச்சு. ஒரு 2 ஷூ வாங்குறத வச்சு ஒரு நாட்டவே வந்து சட்டையர் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு அதுதான். மேற்கு தொடர்ச்சி மலையும் எனக்கு அதே தான். ஒரு சாதாரண ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பாக வர ஆசையை அவன் அதை அடைய நினைக்கும் போது இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் எனக்கு சோசியல் ட்ராமாவாக எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு.
சோஷியல் ட்ராமாவோட டக்குன்னு எந்த படமும் ஞாபகம் இல்லை. என்னன்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கற்றுட்டு வர்றது வந்து ஒரு எப்படி படம் பண்ணலான்ட்டு நம்ம வரும்போது நமக்கு ஏதோ ஒன்று பாதிச்சிருக்கோம், அதை பொறுத்து தான் நம்ம பாதிக்கிறது மீன்ஸ் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அதை பொறுத்து தான் நம்ம படம் பண்ண போகிறோம். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பொதுவாக வச்சுட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பராசக்தி வந்து சொசைட்டிக்குனே ஒரு பெரிய மாற்றம் இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோ வரைக்கும் உருவாக்குனது. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு மலையாளம் அதர் இண்டஸ்ட்ரிலேருந்து ரொம்ப மாறி இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸும் அதெல்லாம் வராதிங்க. என்ன ரீசன்னா இந்த மாதிரி சோஷியல் மூவிஸ் நிறைய வந்துட்டதுனாலே நம்ம பெருசாக மாறிட்டோம். ஸோ எனக்கு இந்த மாதிரியான படங்கள் அங்கே எஸ் சோப்ரோட இது இவர் ராஜ்குமார் இரானி ஹாலிவுட்டில் வந்து எனக்கு ராபின் வில்லியம்ஸ் படங்கள் பிடிக்கும். நான் இந்த பேப்பெல்லாம் பார்த்தாலே பயப்படுவேன். சரி, அதனால எனக்கு இந்த மாதிரி சோஷியல் ட்ராமாஸ் இப்படி தான் நான் பிக் பண்ணியிருப்பேன். ஸ்பைக் லீ வந்து கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இயக்குனர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் தாறுமாறாக தான் பதில் சொல்லுவார். ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லுவார். அப்போ அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஹாலிவுட் மற்ற ஹாலிவுட் அவர் வந்து நம்ம ஹாலிவுட் படம் பண்ணுற ஒரு டைரக்டர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் மற்ற ஹாலிவுட் படத்துக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, மற்ற படங்கள் என்னுடைய கதாபாத்திரங்கள் அசலானவை அப்படின்னு ஒரு சொல்கிறார். மியார் வெரி ரியல் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அவர் வந்து எதை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இந்த சோஷியல் ட்ராமாங்கிற கேட்டகிரிக்குள்ளே அவருடைய படங்கள் ரொம்ப கடைசியில் பட்டியலில் இருக்குது. மற்ற எல்லா படங்களும் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார் என்னோடது அசலானது யதார்த்தமானது அப்படிங்கிறார். பட் இந்த கேள்வியே அதுலேருந்து தான். ஒரு ட்ராமா நம்ம ஒரு சோஷியல் ட்ராமான்னு வந்தாச்சுன்னா அதில் யதார்த்தம் நிச்சயமாக இருந்தால் தான் அது சோஷியல் ட்ராமா. அப்போது ஒரு யதார்த்தமும் ட்ராமாவும் எந்த அளவு கலவையில் இருக்கலாம். நான் சொல்கிறது 50-50 40-60 அந்த பர்சன்டேஜில் நான் கேட்கல. உங்களுக்கு தெரியல இந்த இடத்துல இந்த ட்ராமாவை இவ்வளவு சேர்க்கலாம், எந்தெந்த இடத்துல நீங்கள் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஸோ யதார்த்தத்துக்கும் ட்ராமாவுக்கும் குறிப்பாக அந்த சோஷியல் ட்ராமாங்கிற கேட்டகிரியில் எப்படி சேர்க்கலாம், எந்த அளவுக்கு சேர்க்கலாம், அல்லது சேர்க்கவே வேணாம் ஆர்கானிக்காக இருக்கலாமா அப்படின்னும். ஆனால் அதுக்கு சோஷியல் ட்ராமாங்கிற ஒரு பதம் வந்திருக்காது. ஸோ ஒரு ட்ராமேட்டிக் எலமெண்ட் எவ்வளோ தூரம் சேர்க்க முடியும், சேர்க்கலாம். ட்ராமாஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதல்ல பிக் பண்ணுறது வந்து ட்ராமடைஸ்ட் வெர்ஷன். அவ்வளோ தானே சொல்லுவோம். ஒரு ட்ராமட்டிக் சிச்சுவேஷன் மட்டும்தான் என்டையர் படத்துக்குமான மூடையுமே செட் பண்ண போகுது. எந்த ட்ராமட்டிக் சிச்சுவேஷன் வந்து நம்ம பிக் பண்ணுறோமோ அதுதான் கம்ப்ளீட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கான நமக்கு வந்து ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சீனுக்கே வந்து நம்ம கொண்டு போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ராமட்டிக் சிச்சுவேஷன் பண்ணிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் மாறும். சீனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலும் மாறும். சீன்ஸுக்குள்ளே ட்ராமடைஸ் பண்ணணுமாங்கிறது அது வேறு. சீனை வந்து என்ன வேணால் ஸ்டைல் இருக்கும். ஸ்பைக்லிக்கு அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், குவான்டின் டொரண்டனுக்கு அவருடைய மூட் ஆஃப் சீன் வந்து மாறும். இன்னும் ஸ்பெஷல் சீன்ஸ்லாம் இருக்கும். யூனிக்காகவே சில பேர் கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்லேயே வந்து சில எல்லாரும் பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் பண்ணுற படங்கள் ஒரே மாதிரி தான் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருப்பாங்க. எமோஷன்ஸ் கொடுக்குறதாகட்டும் இல்லை ஒரு சிலர் ஒரு 10% கன்ஃபார்மாக யூனிக்காக இருக்கும். அவங்களோட கேரக்டர் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்கும். அது ட்ராமடைஸ் பண்ணுறது, சீனை ட்ராமடைஸாக அப்ரோச் பண்ணுறது வேறு. இதையே கதையவே கதையில் இருக்கக்கூடிய இந்த மெயின் ட்ராமா இருக்குல்ல, ரொம்ப பவர்ஃபுல் ட்ராமாஸோடைய லைஃப் இன்ன வரைக்கும் இருக்கும். எனக்கோ பார்த்த காதலிக்க நேரமில்லை வந்துட்டு அது இது இல்லை சோஷியல் ட்ராமா இல்லை. பட் ஆனால் அந்த ட்ராமா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ட்ராமா. இது பிகேல இருக்கிற ட்ராமா வந்து வேற மாதிரி இருக்கும். என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய சொசைட்டியில் இவ்வளோ பெரிய மூட நம்பிக்கையா, இப்படியா இருப்பீங்க, உங்களால் மாற்றணும் அப்படிங்கிற அந்த ட்ராமடைஸ் சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதை எங்கே இருந்து வச்சிருக்காங்கன்னு ஒரு ஏலியன் மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதை கரெக்டாக இங்கே லோக்கலைஸ் பண்ணி அதை கொண்டு வந்து பிக் பண்ணியிருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த இதில் வந்து என்டையர் படத்துக்கான ட்ராமடைஸ்டு வெர்ஷன் இருக்குல்ல, அந்த புள்ளி அது பவர்ஃபுல்லாக இருந்தால் அது எல்லாத்தையுமே அதுவே ரெக்கவர் பண்ணும். இல்லை இப்போ ரியல் லைஃப்பில் நிறைய நடக்கும். நம்ம அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டைமை சூஸ் பண்ணுறதே ட்ராமாவை அடிப்படையில் வச்சு தான் சூஸ் பண்ணுவோம். அந்த இப்போ என்னோடய கதைகள் நான் அப்படி தான் சூஸ் பண்ணுறேன். அவங்களோட அன்றாடத்தில் நிறையா நிகழும். நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஹை இருக்கா, அந்த ட்ராமா இருக்கா, அந்த ட்ராமா இங்கே எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படின்றத பார்த்து தான் நான் சூஸ் பண்ணுறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் ரியல் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. அது தொகுத்து வளரணும், அதை ஃபில்ட்ரு பண்ணணும். அந்த நம்ம பண்ணுற ஒரு 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 2 hours படத்தில் எனக்கு ஒரு ஹை தேவைப்படுது. அந்த ஹையை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். அங்கே ஒரு பெரிய ஒரு ட்ராமா நிகழ்ந்த பிறகு அதுக்கப்புறம் அங்கே எப்படி அவங்க சோசியல் ஆகுறாங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ கேப்டன் மில்லரில் வந்து இந்த கோர் ஐடியா வந்து கோயிலுக்குள்ளே போகிறது தான் வந்து அந்த கோர் ஐடியா. இது வந்து நான்
பார்த்த நியூஸ், நம்ம சமுதாயத்தில் நடக்கிற இதெல்லாம் நம்மள ஒரு அஃபெக்ட் ஆகும். ஒரு ரைட்டராக நீங்களும் ரைட்டர், உங்களுக்கும் அது ஒரு பர்சனல் ஜேர்னியை நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய இதில் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி என்ன அஃபெக்ட் பண்ண அந்த ஒரு கோயிலுக்குள்ளே இவங்கெல்லாம் போகக்கூடாது, இவங்கெல்லாம் போகணும், இது அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி என்னடா இதுன்ற. நான் சின்ன வயசு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. எனக்கு 10th ஸ்டாண்டர்டோட அது போயிடுச்சு. அது என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் எங்கள் ஏரியா கோயிலில் 10th இது எழுதும்போது ரோல் நம்பர் எழுதி உள்ளே போட்டால் பாஸ் ஆகிடுவோன்ற ஒரு இது. அந்த மாதிரி நான் போய் எழுதி போட்டு தேங்காய்லாம் உடைச்சி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் என் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டான். இத்தனைக்கும் அவன் 2 தேங்காய் எக்ஸ்ட்ரா உடைச்சான், அவன் ஃபெயில் ஆயிட்டான். எனக்கு இது என்னடா போங்கா இருக்கு. யூ ஸ்டார்ட் கொஸ்டினிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஸ்டின் பண்ணும்போது இந்த கோயிலுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது, அண்ட் அது ப்ரெவலண்ட்டாக சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் அது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த கோர் ஐடியா. ஸோ இதை சுற்றி ஒரு ட்ராமா கொண்டு வரணும், இதை சுற்றி ஒரு ட்ராமாவை நம்ம பில்ட் பண்ணணும். இதுதான் நம்ம சொல்ல வரோன்ற ஒரு பாயிண்ட். இதுதான் கோயிலுக்குள்ள போகிறது தான் நம்ம கதையோட மூலக்கதைன்ற போது அதை சுற்றி ஒரு ட்ராமாவை கொண்டு வரணும். அந்த ட்ராமாவில் ஒரு சோல்ஜர் அவன் அவனோட ஆட்களே ஷூட் பண்ணுறான்ற ஒரு இதுவை அது நம்ம இதில் தூத்துக்குடியில் நடந்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு ஒரு போலீஸ்காரன் நம்ம ஆளுங்களே நம்ம ஷூட் பண்ணுறான்ற அந்த அது ஒரு இந்தியன் சோல்ஜருக்கு இருந்தால் அது எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண ட்ராமா. பட் த கோர் ஐடியா இஸ் கோயிலுக்குள்ளே போகிறது தான் அந்த கோர் ஐடியா. அதை சுற்றி உருவாக்குற அந்த ட்ராமா தான் நம்ம இந்த சொல்ல வர அந்த கோர் ஐடியா அஃபெக்ட் ஆகாத மாதிரி சொல்லணும். ஸோ அதுதான் பாயிண்ட். அரசியல் இப்போ நான் தோழர் வாசுகி பாஸ்கர் அவர்கிட்ட பேசும்போது டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பொலிட்டிக்கல் சினிமா பற்றி பேசணும். சரி, இல்லை சோஷியல் ட்ராமான்னு சொன்னீங்களே அப்படின்னு. 2 ஒன்று தானே தொடர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஒரு வகையில் 2ம் ஒன்று தான் கூட, ஒரு சின்ன ஒரு மைல்டு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ உங்களுடைய அரசியல் கருத்து அல்லது தத்துவம், அரசியல் தத்துவமும் வச்சுக்கலாம், அப்படிங்கிறது உங்களுடைய படத்தை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது? இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. எனக்கு சில விஷயங்கள் எனக்கு பொலிட்டிக்கலாக ரொம்ப ரேடிக்கலாக யோசிக்கிற ஒரு ஆள். இப்போ நான் ஒரு கதையை எழுதும் போது எல்லா கேரக்டர்ஸும் அந்த மாதிரி பேச முடியாது. எல்லா கேரக்டர்ஸும் நான் சொல்கிற அந்த சித்தாந்தமே எல்லா கேரக்டர்ஸும் டைலாக்ஸாக பேசினா அது இதாக இருக்கும். ஒரு ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் நான் எழுதுகிற கதைனால அதுக்கான அந்த ஒரு கேரக்டரோட அது ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி மற்றவங்களாம் அவங்களோட பிலீவ்ஸ் அவங்களோட இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எனக்கு சாணிக்காயிரம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதும்போது அந்த ப்ராப்ளம் இருந்தது. என்னடா இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரே மாதிரி பேசிட போகிறாங்க, ஒரே விஷயத்த பேசிட போகிறாங்க, அது கவுண்டர் பாயிண்ட்டுக்கான இது இல்லாமல் போயிட போகுதுன்ற மாதிரி தான் அந்த இது எழுது. பட் அது கான்சியன்ஸாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது கொண்டு வருவோம். நம்மளுக்கு தெரியும் இந்த கேரக்டர் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அந்த கேரக்டர் சொல்கிறது அது நம்மளோட இது இல்லை, நம்ம கருத்து இல்லை. பட் நம்ம மெயின் கோர் ஐடியா நம்மளோட கருத்து, அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே அவங்க பேசுகிற அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மாதிரி நம்ம அதை இது பண்ணுறோம். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு ஃபைன் லைன் தான். அது நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா இதுதான் நம்ம சொல்ல வரோம். அந்த கோர் ஐடியா அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம மற்ற கேரக்டர்ஸை கொண்டு வரணும். அந்த ஜேர்னி அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு பயங்கர சேலஞ்சாக இருக்கும். என்னன்னா நான் எடுக்கிறதே எங்கள் ஊர் ஆட்களை வச்சு அவங்கள வச்சு தான் நடிக்க வச்சு எடுக்கிறேன். அவங்கள ஒரிஜினலாக நான் அந்த பிரதிபலிக்கணுன்றதான் என்னோட மோட்டிவ். அங்கே அவங்க நம்புகிற உலகத்துக்குள்ளே நானும் சேர்ந்து பயணிச்சுட்டு ஒரு டைமில் நான் வெளியே வரணும். அது ரொம்ப எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு பயங்கர டஃப்பாக இருக்குது. இப்போ இதில் ஒரு கொட்டுக்கல்லையுமே அவங்க டோட்டலாக அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க படம் முழுக்க. அது ஒரு கட்டத்துக்கு மீறி நான் அதுலேருந்து வெளியே வரும்போது அங்கே நடிக்கிறவங்களே சாக்காகிறாங்க. இது என்ன இதுக்கு நீ இந்த இடத்துல மட்டும் வேற ஒன்றா பண்ணுற அப்படின்னு. எனக்கு ரைட்டிங்லேருந்தே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும், இது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நான் அவங்க எப்படி இருக்குன்னா நடாத்தில் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் அவங்க. அப்படி தான் எனக்கு அது ஒவ்வொரு வாட்டி சேலஞ்சாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது பிரச்சார தோணியிலே இருந்துடக்கூடாது. இவ்வளோ நேரம் காட்டின ஒரு ப்ரெசென்ட் பண்ண ஒரு படத்துலேருந்து அது வேற ஒன்றாவும் மாறிடக்கூடாது. அதோட ஜெல்லாகி நான் ஒரு எண்டு கார்ட் போட்டு நான் வரணுன்றது இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இல்லை, நம்ம சீன் எழுதும் பொழுதே நம்ம இன்னொரு பிரச்சனை நம்மளே தான் எழுதி நம்மளே தான் எடுக்கிறோம். ஸோ சீன் எழுதும் பொழுதே நமக்கு அது வந்துடும். என்னென்னா நம்ம சில டைமில் சில படங்களை பார்த்தா கோவம் வரும்.
நம்ம எம்எல்ஏ வரும், ஐயோ என்னப்பா பொறுப்பு இல்லாமல் எடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். செம்ம சக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கோம். வீட்டில் வந்து திட்டிட்டு இருப்பாங்க, சுற்றிடலாம், என்னடா இருந்துச்சுன்னா அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க திட்டிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வராது, நமக்கு வரவே வராது. நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் படம் தான் இல்லை, ஆக்ஷன் படம் எடுத்தாலும் அப்படி தான் சீன் வரும். நமக்கு ஆக்ஷன் படம் எடுத்தாலும் அப்படி தான் வரும். அட்டக்கட்டி பார்க்கும்போது இன்றைக்கி பேசுகிறதோட அது பெரிய அரசியலாக இருக்கும், அது லவ் படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பேசுகிற அரசியல் சீன் பை சீனு ஒன்று அவங்க ஆடுறதுலேருந்து உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து பேசுகிற மொழியிலேருந்து அத்தனையும் அரசியல் வந்துக்கிட்டே தாங்க. நம்ம எடுக்கிற படம் எல்லாமே அரசியலாக தான் இருக்கும். இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம அதை நிறைய வாசிக்கிறோம், அதை நோக்கி எழுதுகிறோம். அது ஒரு வாட்டி பாலாவுடைய அந்த நந்தா படம் எடுத்ததை பற்றி அமீர் சார் ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்தார். அவங்க ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணும்னு நினச்சாங்களாம். சரி ஆக்ஷன் படம் எடுக்கணும்னு போயிட்டு ஆக்ஷன் படம் எடுத்திருக்காங்க. எடுத்தால் ஏதோ ஒன்று வருதான், என்னென்ன வருதுன்னா கடைசியாக நிற்கிறது போகிறது வரதெல்லாம் அது ஒரு யூனிக்கான கேரக்டராக மாறிச்சே தவிர ஆக்ஷன் படமாக வரல. ஸோ ஏன்னா உள்ள நம்ம என்ன இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நமக்கு நாங்கள் எந்த படம் எடுத்தாலும் அப்படி தான் வந்துடும். நீங்கள் லவ் படம் எடுத்தாலும் அரசியல் பேசுவோம், ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு கூட அரசியல் தான் பேசி ஆகணும், அப்பாக்கிட்டே அரசியல் தான் பேசி ஆகணும், இப்படி ஆகிடும் நம்ம. கடைசி கேள்வி அதை வச்சுக்கலாம். ரொம்ப கிளீஷேயான தேய்வழக்கான ஒரு கேள்வி தான். நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து அல்லது நீங்கள் பார்த்த படங்களிலிருந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை மாதிரி படம் எடுக்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்வது என்ன, சொல்லணும்னு நினைக்கிறது என்ன? யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க, நீங்கள் மட்டும் படம் பண்ணுங்க. நீங்கள் வளர்ந்த முறையும் நீங்கள் படித்து வந்ததும் உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுசான ஒரு தாட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் ரெடியாக இருக்காங்களே பார்க்குறது. அதே தான், இன்றைக்கி நிறையா ஓப்பன் இருக்குது. எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட கதைகளை சொல்லலாம், அவங்கவுங்களோட தாட்ஸை சொல்லலாம். இப்போ எல்லாமே இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழித்து பார்த்தாலும் ஐடியாலஜியாகவும் கருத்தியலாகவும் அந்த படம் தவறாக இருந்துடக்கூடாது. அப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஓப்பன் பண்ணிட்டார், அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டார், அந்த டிஸ்கஷனுக்கான ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ இப்போ என்னன்னா தைரியமாக பண்ணலாம், உங்களோட கருத்து என்ன, அது நீங்கள் தைரியமாக சொல்லலான்ற ஒரு ஸ்பேஸ் உருவாகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு அது ப்ராப்ளமாக தெரியல. நீங்கள் இப்போ அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ரெடி, இப்போ அவர் அந்த தாட்லேயே இருக்கிற நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு அது கஷ்டமாக தெரியல, அது தைரியமாக சொல்லணுன்ற அந்த ரைட்டருக்கு அந்த கன்விக்ஷன் வந்தால் போதும். நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். கூழாங்கல் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தாமியக்கா சார்பாக தமிழ்ச்செல்வன் ஐயா மூலியமாக நான் லெலினன் மட்டும்தான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கூழாங்கலுக்கு அவர் தான் வந்து நாங்கள் எங்கேயோ ஒரு திருவண்ணாமலை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டு காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். கொடுத்துட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு இவர் தான் முதல் பார்த்து இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு நீ திருவண்ணாமலை போட்டுனா எங்கேயுமே போட முடியாமல் போயிருண்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ஹோப் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்குறதுக்கு அவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க. ரஞ்சித் அண்ணன்லேருந்து இங்கே நிறைய பேர் வந்து பயங்கர ஹோப் இருக்குது. ஸோ எல்லாருமே தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நன்றி. இந்த லாஸ்ட் கேள்வி இந்த மாதிரியான பதில் வரணும் அப்படின்னு நினச்சி தான் கேட்டது. நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு ஓப்பன் நிறைய வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, செய்யறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, செய்யறதுக்கு எல்லோரும் காத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. பர்சனலாக இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு செஷனாக இருந்தது. உங்களுடைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் இது முதல் முறை எனக்கு இந்த மாதிரி மாடரேட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சின்ன அச்சத்தோடு தான் நான் இதை தொடங்கினேன். பட் நீங்கள் ரொம்ப நல்லாவே இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க. மட்டும் இல்லை, ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், சினிமாவுடைய வந்து சினிமாவில் உள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற துறைகளில் வந்து நீங்கள் புத்தகம் படித்து கல்லூரியில் போய் படித்து ஸ்கூலில் படித்து அப்படி வந்துக்கலாம். ஆனால் சினிமாவில் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை யார் தர முடியும் அப்படின்னா, நமக்கு முன்பாக படம் பண்ணவங்க. அவங்க யாரோ ஒரு அக்கிரோ ஒரு சுவா இருப்பாங்க, யாரோ ஒரு குவிண்டின் டாரண்டினோ, யாரோ ஒரு ஸ்பைக்லியாக இருப்பாங்க, யாரோ ஒரு ஈவெண்ட் வர்ணையாக இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் பின்னாடி வரலாம் அப்படின்னு நம்ம தோள் மேலே கை போட்டு சொல்கிறவங்களா இருப்பாங்க. அந்த சாத்தியம் சினிமா துறையில் மட்டுமே தான் உண்டு, இந்த படைப்பு துறையில் மட்டும்தான் உண்டு. அப்படியான ஒரு முகங்களாகத்தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். தொடர்ந்து நீங்கள் படங்கள் பண்ணணும், இதே மாதிரியான படங்கள் பண்ணணும், இதற்கு அடுத்த கட்டத்திற்கும் நீங்கள் போகணும். நன்றி. நன்றி.
கேள்வி பதில் செஷன். நீங்கள் இயக்குனர்கள்கிட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம்.